சாயலோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட மிகப்பெரிய ஒரு கோட்பாடு இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்கிறார். இந்து மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோட்பாடு நம்மகிட்ட இருக்குது பௌத்தம். பௌத்தத்தை விட ஒரு சிறந்த ஒரு மனித நேயத்தை, உலகம் முழுவதும் மனிதர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவு வேறு எங்கேயும் கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் என்ன தமிழ் தேசிய பேசுகிறார். இல்லை அவங்க சிங்களத்தில் அவங்க செய்கிற கொடுமைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்கிற பௌத்தர்கள் செய்கிற அந்த கொடுமைகளை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறேன், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது பௌத்தத்தினுடைய தவறு இல்லைங்க. கணக்குவாதியார் ஒரு மாணவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானாக்கா அது கணக்குவாதியார் தப்பே ஒழிய கணக்கினுடைய தப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பௌத்தர்கள் என்பது, பௌத்தம் என்பது வேறு, அந்த பௌத்தத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளாத பௌத்தர்களுடைய தவறு என்பது வேறு. இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ தமிழர்களுக்கு எதிராகவோ பௌத்தர்கள் நடந்து கொண்டால் அவர்கள் பௌத்தர்கள் அல்ல. முதல்ல அவர்கள் தன்னுடைய இந்து மதம் எப்படி ஒரு பயங்கரவாத மதமாக பேரினவாதமாக மாறுதோ அதுக்கு இணையானவர்கள் தான் அவர்களும். பௌத்தம் அது கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, இந்துக்களை காமிச்சிங்க அந்த படத்தில், கிறிஸ்தவர்களை காமிச்சிங்க, இஸ்லாமியரை நீங்கள் காட்டவே இல்லை, அது பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, இஸ்லாமியர்களை காமிச்சு அந்த பேக்கரியாட்ட காமிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்தவர்களை காமிச்சிருப்பேன், இந்துக்களை நான் எங்கே காமிச்சேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தோழர், அதெல்லாம் கற்பூரெல்லாம் கொளுத்துறாங்க, தேங்காய்லாம் உடைக்கிறாங்களே அப்படின்னா. அவங்க தான் பெரியாண்டவர்னு கும்பிட்றாங்க, 7 கன்னிமரன்னு சொல்கிறாங்க. பெரியாண்டவர் 7 கன்னிமரு இந்து மதத்துடைய கடவுள்னு உங்களுக்கு யாருமா சொல்லுது அப்படின்னு நான் கேட்டேன். அது இந்துக்களுடைய கடவுள் கிடையாது. கங்கம்மாவும் எல்லம்மாவும் இந்து கடவுள். அது நம்மளுடைய மூதாதையருடைய வழிபாடல் தோன்றல் உருவான ஒரு வழிபாடலுக்கான ஒரு நினைவு சின்னங்கள். அது அவ்வளோதான். அது இந்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எந்த விதத்திலும். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஒருபோதும் இந்துக்களை எந்த விதத்திலையும் அதனுடைய கருத்துக்களையோ அவர்களை பற்றியோ ஒரு நினைவு கூட இந்த சமூகத்துக்கு வரக்கூடாது என் திரைப்படங்கள்ன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். பௌத்தம் என்பது சமத்தை போதிக்கிற ஒரு கொள்கையா இருக்கிறப்ப, அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றப்ப நம்மளால நிச்சயமா வெற்றியை நோக்கி, விடுதலை நோக்கி நகர முடியும் அப்படின்றது முழுசா நான் நம்புறேன்.